அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நாளைக்கு சில முகங்கள் எப்படி இருக்குமா, உஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. நாளை மறுமையில சில முகங்கள் மகிழ்ச்சியா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா, ஆனந்தத்துல திளைச்சிருக்குமா. ஏன்? அல்லாஹ்வை நான் பார்க்க போறேன், அல்லாஹ்வை நான் பார்க்க போறேன், அல்லாஹ்வை நான் பார்க்க போறேன் என்ற ஆனந்தத்தில் திளைத்திருக்குமாம். நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சில முகங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு பெண் என்ன செய்து தன் காதலன் இடத்துல சொல்லுது, நைட்டு 10 மணிக்கு இந்த இடத்துல நான் இருப்பேன், என்னை பார்க்கவா. அந்த பெண்ணு அவனுக்கு பிடிச்சமான ஒரு பெண். அவன் என்ன செய்வான், அந்த போனை கேட்டதுல இருந்து கையும் ஓடாது காலும் ஓடாது, எப்படியாவது பார்க்க வேண்டும். 10 மணி எப்போ வரும் நினைச்சு குளிச்சு புது ட்ரெஸ் போட்டு இங்க் பண்ணி டை போட்டு அத்தரை பூசிக்கிட்டு இருக்கிற சென்டெல்லாம் பூசிக்கிட்டு பவுடர் அடிச்சுக்கிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷா என்ன செஞ்சிருவான், காஸ்ட்லியான பைக்கில் போய் எப்படா அந்த பொண்ணை போய் பார்ப்போம் என்று ஆசைப்படுவான். ஆனந்தத்துல திளைச்சிருப்பான், யார்ட்டையும் பேச மாட்டான், அவன் பாட்டுக்கு பேசிட்டு கிடப்பான், உளறிட்டு கிடப்பான், வாயில வர பாட்டுலாம் பாடுவான். ஏன்? வேற ஒண்ணு இல்ல, 10 மணிக்கு அந்த பொண்ணு வர சொல்லுச்சு, அதை பார்க்கணும். அந்த பொண்ணை பார்க்கிற ஆனந்தத்தில் அவன் திளைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இது உலகத்துல அழிந்து போகக்கூடியது. நாளை மறுமையிலே சில முகங்கள் வெண்மையாக இருக்கும், செழுமையாக இருக்கும், அல்லாஹ்வை காணக்கூடிய ஆனந்தத்தில் திளைத்திருக்கும். அந்த முகம் எப்படா அல்லாஹ்வை பார்ப்போம், அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய நேரம் வராதா என்று சந்தோஷத்தில் அந்த முகங்கள் எல்லாம் ஜொலி ஜொலித்துக் கொண்டிருக்கும். நட்சத்திரங்கள் எப்படி ஜொலிக்கிறதோ மின்னிக் கொண்டிருக்கிறதோ அதே போன்று அல்லாஹ்வை காணுகிற ஆனந்தத்தில் அந்த முகங்கள் எல்லாம் பிரதிபலிக்கும் என்ற செய்தியை குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான். உஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா.